ஓம் நமச்சிவாய! வணக்கம் அன்புநேயர்களே, நான் ஜோதிட ஜெமினி ஃபைண்டில் பேசுகிறேன். மார்ச் மாத ராசி பலன் மகர ராசி என்பதற்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நீதிநெறி தவறாத நேர்மை கொண்ட அரசர்களான மகர ராசி என்பவர்களை இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று நன்மையை மட்டுமே அளிப்பாருங்க. பணவரவு வரும் தேதிகள் உங்களுக்கு 1, 3, 5, 7, 9, 11, 12, 15, 17, 19, 21, 23, 25, 26, 30 போன்ற தேதிகள் நிச்சயம் பணவரவு வரக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள். முதல்ல இந்த சந்திராஷ்டமம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் மனையில் வந்து இந்த சந்திர பகவான் மறைக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த சிம்ம ராசியில் வந்து மறைவாருங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மனக்குழப்பம், டென்ஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடத்துல சண்டைகள் வரக்கூடும். குடும்பத்தில் குறிப்பாக வந்து கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் வரக்கூடும். காதலர்கள் வந்து அதிகமாக கோவப்படுவீங்க, விட்டு கொடுத்து போங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனம் ஓட்டும்போது இந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி பெட்ரோல் இல்லாமல் நிற்குங்க. அதேமாதிரி பஞ்சர் ஆகும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த 2½ நாட்கள் நம்ம வந்து கடந்து விடலாம். இந்த மாதம் சந்திராஷ்டமம் 22/3/2024 அதிகாலை 12 மணி முதல் 24/3/2024 மதியம் 1:30 மணி வரை கிட்டத்தட்ட 2½ நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருங்க. வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் இம்மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது உழைப்பினால் கிடைக்கக்கூடியதுங்க. உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடமும் 5ஆம் இடம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் வருவார். ரிஷபத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். 10ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு வருவாருங்க. அந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் ஸ்தானத்தில் இருப்பது தன பாவகம் வலுத்து உங்களுடைய வேலை தொழில் வந்து சிறப்பாகவே இருக்குங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்பிருந்த சரிவு நிலையை வந்து அப்படியே சரி செய்வீங்க. பல மாற்றங்களை தொழிலில் கொண்டு வருவீர்கள். பண பரிவர்த்தனையால் புதிய தொழில் கை கொடுக்குங்க. ஓய்வில்லாமல் அயராத உழைப்பால் தன லாபத்தை வியாபாரிகள் காண்பீர்கள். சனி பகவான் ஆட்சி பெற்று 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் வேலையில். உணவு தொழில் முதல் உழவர் தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நினைத்தபடி வருமானம் நிச்சயம் உயரக்கூடுங்க. புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கவில்லை என்ற இந்த அச்சம், மன வருத்தம் எல்லாமே மாறுங்க. 6ஆம் இடம் தாங்க அடிமை வேலை. அடிமை வேலை என்பது ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறது. இந்த 6ஆம் இடம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மிதுன புதன் வருவாருங்க. இந்த மிதுன புதன் வந்து 2ஆம் ஸ்தானத்தில் இருப்பது உங்களுடைய தனி திறமையை வந்து பளிச்சிட வைப்பார். வேலை இடமாற்றம் எல்லாமே நடக்குங்க. கொஞ்சம் கூடுதலாக டென்ஷனும் இருக்கக்கூடும். ஆனால் நல்ல நிறுவனங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வேலை கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலை முதல் அடிப்படை வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. வெளிநாட்டு வேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்பு மிக முக்கியமாகுங்க. உங்களுடைய ராசி அதிபதியும் அதற்கு முக்கியமான காரணமாவார். உங்களுக்கு வந்து இந்த 12ஆம் இடத்தின் அதிபதி தனுர் குரு பகவான். அவர் 4ஆம் இடத்தில் நின்று 8ஆம் இடத்தை வந்து பார்ப்பதால் நீங்கள் நினைத்த சர்வதேச நாடுகளில் வேலை கிடைக்கப் பெறுவீங்க. கஷ்டங்கள் காணாமல் போகும். வருமானம் வந்து நிச்சயம் வசதியை வந்து அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இனிமையாகவே நடந்தேறும் மாதமாக இருக்கும். தாமதமான கல்யாண தடைகள் இனி வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாகவே நல்ல வரன்கள் வந்து வாசல் தேடி வரக்கூடுங்க. சுப கிரகங்களான குரு பகவான்லாம் இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்குள்ள, அதே டைமில் இந்த 2ஆம் ஸ்தானத்தில் வந்து 3 கிரகங்கள் இருக்கிறதுனால, குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் இருப்பதால் தங்கமான குணவதியாக மனைவி அமையக்கூடுங்க. வீர திருமகனாக கணவன் அமைவாருங்க. மங்களச்சத்தம் ஒலிக்கும். நிச்சயம் உங்கள் குடும்பம் களை கட்டும் மாதமாகவே இருக்கக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் கள்ளங்கபடம் இல்லாத காதல் வாழ்வில் பல பிரச்சனைகள் இருந்து வந்ததுங்க. தற்போது காதல் வந்து மீண்டும் கைகோர்க்குங்க. தவமின்றி கிடைத்த வரும் காதல் மட்டுமே. இந்த சுக்கிர பகவான் வந்து புதனுடன் சேர்ந்து மதன ராஜகோபால யோகத்தை தருவதால் 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய காதலை வந்து தைரியமாக வந்து வெற்றி பெற செய்வாருங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பெற்றோர்களிடம் வந்து முழுமையான சம்மதம் பெற்று உங்கள் காதலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் பூர்வ புண்ணியமே ஒருவருக்கு அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய குலதெய்வம், குழந்தை எல்லாத்தையுமே இந்த 5ஆம் இடம் தாங்க தரும். இந்த 5ஆம் இடத்தின் அதிபதி வந்து உங்களுக்கு ரிஷப சுக்கிரன். அவர் 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல குழந்தை செல்வத்தை நிச்சயமாக அவர் வந்து கொடுப்பாருங்க. மேலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு சனி பகவானும் இந்த 2ஆம் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது யோகத்தை தரக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உயர்கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடுங்க. புதிய ஆற்றலை வந்து குரு பகவான் அளிப்பார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி படிக்க நேரிடுங்க. உங்கள் திறமை பளிச்சிடுங்க. விளையாட்டு மற்றும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். அனைவரின் பாராட்டும் வகையில் வந்து நீங்கள் வந்து பட்டமும் வாங்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடமே ஒருவருக்கு அடிப்படை வசதிகளை சொல்லக்கூடியதுங்க. ஒருவர் நன்றாக வாழ்கிறார் என்றால் அதற்கு 4ஆம் பாவகம் நிச்சயம் உறுதுணையாக இருக்கும். நல்லப்பா நாளுதனில் குருவும் இருக்க நலம் உண்டாகும். அதாவது குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாலே அவர் வந்து செல்வந்தராக இருப்பாருங்க. அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்தை வந்து கிடைக்க வைப்பார். பழைய நிலத்தை வந்து கையில் மீட்டு கொடுப்பாரு. வீடு நன்கு முக்கியமாக இந்த வாடகை வீடு என்ற இந்த நிலைமை வந்து அப்படியே மாறக்கூடுங்க. 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம் இதெல்லாம் வந்து பழைய வாகனத்தை போட்டு புதிய வாகனம் மாற்றுவீங்க. சுக்கிர பகவானும் இந்த 4ஆம் இடமும் வந்து எப்படியாச்சும் வந்து உங்களுக்கு வெற்றிகளை வந்து தொடர்ந்து கொடுங்க. அதே நேரத்தில் வந்து பெண்கள் விரும்பக்கூடிய நகை, ஆபரணங்கள் இது குரு பகவான் தான் நகைக்கு, தங்க நகைக்கு சொந்தக்காரர். அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டங்களையும் வந்து குரு பகவான் அளிக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுக்கிரனும் புதனும், அதாவது பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியம் இது 2மே வந்து சேர்ந்து 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுடைய புண்ணிய வகையில் நிச்சயமாக புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க. கலைஞர்களுக்கு உயரிய விருதும், நலிவடைந்த கலைஞர்களுக்கு ஊக்கத்தொகையும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடுங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் வந்து சனி பகவான் 2ஆம் ஸ்தானத்தினால மக்களிடையே வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக நீங்கள் வந்து செயல்படுவீங்க. சூரிய பகவானும் அங்கே இருப்பதால் நிச்சயமாக வந்து நல்ல யோகத்தை கொடுப்பார். 3ஆம் மனையில் சூரிய பகவான் போயிட்டு உட்காரக்குள்ள மாதத்தின் இறுதியில் நிச்சயமாக அவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி மெய்வருத்து கூலி தரும் என்பதை போல் உங்களுடைய முயற்சியே உங்களுடைய அரசியலில் வந்து மிகப்பெரிய வெற்றியை நிச்சயம் அளிக்குங்க. மொத்தத்தில் இம்மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு உச்ச நிலையை அடையக்கூடிய மாதமாகவே இருக்கணும். பொது வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருநள்ளாறு சனி பகவான் வழிபாடும், திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமானையும் வணங்கி வாருங்கள். மற்றும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரக்கூடுங்க. முடிந்த அளவுக்கு ஏழை மக்களுக்கு வந்து தான தர்மங்களை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக தர்மம் வெல்லும், கர்மம் வந்து விலகக்கூடுங்க. நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.